ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம சகுனி சித்ராவும் நம்ம கௌதமும் ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோடீஸ்வரியோட பேக்ல இருந்து எப்படியாவது அந்த செயின் கொட்டணுங்கிறதுக்காக ஒவ்வொரு புடவையாக விழுந்துட்டு இருக்கே. சீக்கிரமா விழுங்குறாங்க. ஐயே, இது என்ன டபல் கோங்கிற மாதிரி இருக்குது. கோவா படம் பார்த்து ஆளாளுக்கு கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கோடீஸ்வரி மட்டும் இல்லைங்க, மொத்த குடும்பமும் என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி பதறி போய் நிற்கிறாங்க. அந்த டைம் பார்த்து எடுத்து போடுறாங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வேளை ஒழுங்காக பார்க்கலையோன்னு சொல்லிட்டு இவங்களாம் போனதுக்கப்புறம் அந்த பேகை எடுத்து நோண்டி பார்க்குறாங்க. யார்? நம்ம சகுனி சித்ரா. இதை பார்த்தோன்னே நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் நம்ம மகாவுக்கும் செம்ம காண்டாயிடுச்சு. நின்று செம்ம மிரட்டலுங்க. நீ வந்துட்டு எங்கள் அம்மா பேக்கில் செயின் வச்சதை நான் பார்த்துட்டேன், நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ கொண்டு போய் வைக்கல, அந்த வீடியோ எல்லாரும் முன்னாடி போட்டு காமிச்சிருவேன்ட்டாங்க. நீ எனக்கு மாமியார்னா நான் உனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சகுனி சித்ராவுக்கு ஏற்ற மருமகப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மிரட்டு தாங்க முடியாமல் இவங்களே கொண்டு போய் செயினை வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, பூஜை ரூமில் இங்கே தான் கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி காமிக்கிறாங்க. கௌதம் இருந்துட்டு என்னாச்சுமா, நீ ஏமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, டேய் மாட்டிக்கிட்டோண்டா, மண்டை மேலே இருக்க குடுமையே மறந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில் ஏமா சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி விடுங்க, இவங்க 2 பேரும் தான் அயோக்கிய ராஸ்கல்கள்னு உலகத்துக்கு தெரிஞ்ச கதையாச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா போயிட்டு சூர்யாட்ட அந்த விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காக மறைமுகமாக கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்ச பொண்ணு அது நான் இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றா நீங்கள் யார் பக்கத்து நிற்பீங்கன்னு கேட்க, அவர் வந்து என் பக்கம், நான் என் ஃபேமிலி பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க. இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.